நாலடியார் பாடல் எண் 142. சான்றாண்மை, சாயல், ஒழுக்கம் இவை மூன்றும் வான்தோய் குடிப்பிறந்தார்க்கல்லது வான்தோயும் மைதவழ் வெற்ப படா பெருஞ்செல்வம் எய்திய கண்ணும் பிறர்க்கு. வான்தோயும் என்றால் ஆகாயத்தை அளாவியதும், மைதவழ் மை என்றால் மேகம், மேகங்கள் தவளப் பெற்றதுமான, வெற்ப வெற்பன்னா இங்கே ஒரு விழி, வெப்புனா மலை, அந்த மலையை உடைய பாண்டிய நாட்டு அரசனே. அடுத்தது சான்றாண்மை, சான்று கூட்டல் ஆண்மை சான்றாண்மைன்னு வரும். நற்குணங்கள் நிறைந்து அவற்றை ஆளுதல், அதாவது நிறைந்த நற்குணங்களை பெற்றிருத்தலுக்கு சான்றாண்மை அப்படின்னு பெயர். சான்றாண்மை. சாயல், சாயல்னா மென்மைத்தன்மை, அதாவது ஐம்பொறிகளாலும் நுகரப்படும் பல வகை மென்மைகளும் இதில் அடங்கும். உயர்குலத்தில் பிறந்தவர்களுக்கு மென்மையாவது அவர்கள் உடம்பிலும் பேச்சிலும் பார்வையிலும் பிற செயல்களிலும் மென்மைத்தன்மையுடையவராக காணப்படுதல், அதுதான் சாயல். சாயல் என்பது மென்மையை உணர்த்தும் உரிச்சொல் என்பதனை சாயல் மென்மை அப்படிங்கிற ஒரு தொல்காப்பிய சூத்திரம் இருக்குது. அதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஒழுக்கம், ஒழுக்கங்கிறது இடைவிடாத நன்னடத்தை. இவர் ஒரு நாள் நல்லா இருப்பாருங்க, அப்புறம் ஒரு நாளுக்கு ஒரு கொஞ்சம் நல்லவராக இருக்க மாட்டார். அப்படின்னா அவர் ஒழுக்கமுடையவர் அல்ல. எப்பவுமே ஒழுக்கத்தில், அதாவது தவறாது ஒழுக்கமுடையவராக இருத்தல் தான் ஒழுக்கம். இவை மூன்றும், அது நேரடியாக தெரியுது. ஆகிய இவை மூன்றும் வான்தோய். வான்தோய் என்றால் புகழால் மேலுலகத்தை அளாவிய. வான் அப்படின்னு வந்துச்சுன்னா உயரத்தை குறிக்காது, ஒரு உயரிய அப்படின்னு வரும். வானுயர் தோற்றம் எவன் செய்யும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதில் அந்த தவக்கோலம் உடையவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது மக்கள் மதிக்கின்ற உயர்வான தோற்றம் என்பதை சொல்லும்போது வான் உயர் தோற்றம் அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கேயும் வான்தோய் குடினா அவங்க பிறந்த குடி வானமளவுக்கு போய் உயர்ந்த குடி அல்ல, ரொம்ப உயர்ந்த குடி. அது சொல்லும் பொழுது அந்த வான்தோய் என்று சொல்லுவது மரபு. பிறந்தார்க்கல்லது, பிறந்தவர்களுக்கே அல்லாமல் பிறர்க்கு மற்றையோருக்கு பெரும் செல்வம் எய்திய கண்ணும் படா. இந்த படா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது எதிர்மறை பலவின்பால் வினைமுற்று. படானா உண்டாக மாட்டா. எவையெல்லாம் உண்டாக மாட்டா? இப்போ சொன்னமே, சான்றாண்மை, சாயல், ஒழுக்கம் இவை மூன்றும் உண்டாக மாட்டா. யாருக்கு உண்டாக மாட்டா? தாழ்ந்த குடியில் பிறந்தவர்களுக்கு. எப்போ உண்டாக மாட்டா? அவங்களுக்கு செல்வம் இருக்கோ இல்லையோ உண்டாகாது. குறிப்பாக சொல்கிறார், பெரும் செல்வம் எய்திய கண்ணும் படா. அவர்களுக்கு மிக்க செல்வம் உண்டான இடத்தும் அந்த உயர்ந்த குணங்கள் உண்டாக மாட்டா. ஆக உயர்குடியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சான்றாண்மை, அதாவது நற்குணங்களால் நிறைந்து அவற்றை ஆளுதல், அவற்றை விடாமல் பிடித்து கொண்டிருத்தல், சாயல், ஒழுக்கம் ஆகிய மூன்றும் உயர்குடியில் பிறந்தவர்களிடத்தில் இருக்கும் என்பது இந்த நாலடியார் பாடலின் பொருள். அதே சமயம் அந்த மூன்று குணங்களும் உயர்குடியில் பிறவாமல் இருப்பவர்களுக்கு மிகுந்த செல்வம் வந்த காலத்திலும் கூட உண்டாக மாட்டா என்பதையும் வலியுறுத்தி கூறுகிறது இப்பாடல்.